சேப்பாக்கத்துல விசிலுக்கு அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா விசில் சின்னத்துக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. சன் டிவி சிஎஸ்கே ஈகோவை டச் பண்ணாங்க, டிஎம்கே விஜயண்ணாவுடைய ஈகோவை டச் பண்ணாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது விசில் தான். அண்ணனை ஒயிட் ஷர்ட்ல பார்த்து கலர் ட்ரெஸ்ல பார்க்கறது சூப்பரா மாசா ஸ்வீட்டா கியூட்டா இருக்கிறாருப்பா. வானா 35 நாள் தான் இருக்குது, வெயிட் காட்டலாம். கட்சிக்காக மண்டபத்தையே விற்ற விஜய். என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு, அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? தாவேகா தலைவர் விஜய் தனக்கு சொந்தமாக வடபழனியில் இருந்த ஜேஎஸ் திருமண மண்டபத்தை விற்று அதன் மூலம் தாவேகா கட்சி பணிக்கான செலவுகளையே பார்த்து வருகிறார். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். புதுச்சேரியில் தனித்து போட்டி. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தமிழக வெற்றி கழகம் முடிவு. 30 தொகுதிகளிலும் வேட்பாளர்களின் பட்டியலுக்கு தயாரான உள்ள நிலையில் இன்று அல்லது நாளை வேட்பாளர் பட்டியலை விஜய் வெளியிட உள்ளதாக தகவல். டிஎம்கே அதோடைய எதிர்கட்சி ஏடிஎம்கேவை விட்டுட்டு டிவிகேவையே எதிர்க்கிறாங்க. என்டிஏ ஆளும் கட்சி திமுகவை விட்டுட்டு டிவிகேவை எதிர்க்கிறாங்க. மொத்தம் கூட்டமே ஒன்னா நிக்கிறாங்க. ஆனா எதிரில நிக்கிறது ராவணன் மவன்டா. புனித ஜார்ஜ் கோட்டையில் விஜய். தமிழகத்தில் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு தூய ஆட்சியை உருவாக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். இன்று தமிழகம் முழுவதும் மக்களின் மனதில் அவர் நீக்க மர நிறைந்துள்ள காட்சிகளாக காண முடிகிறது. தேர்தலில் வெற்றி பெற்று புனித ஜார்ஜ் கோட்டையில் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். நம்ம லேட்டஸ்டா எடுத்த கருத்து கணிப்புல திமுகவை விட தாவேகாவுக்கு 2% கூடுதல் வாக்குகள் இருக்கு. அதனால தான் பயத்துல இருக்கிறார்கள். அதிமுக 3வது இடத்திற்கு சென்று விட்டது. இப்படிக்கு தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா. விஜய் தான் காரணம். தமிழக அரசியலில் விஜய் ஏற்படுத்திய தாக்கத்தையே நாம் பாராட்ட வேண்டும். அடுத்த தலைமுறை வரை அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதற்கு விஜய் தான் முக்கிய காரணம். அவர் பின்னால் இளைஞர்கள் இருக்கின்றனர். அதை முறையாக விஜய் கையாள வேண்டும். இப்படிக்கு அண்ணாமலை. பதவி முக்கியமல்ல, பணியே முக்கியம். தாவேகா சேலம் மத்திய மாவட்ட செயலாளர். தாவேகா சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் கட்சி நிர்வாகிகளுக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இன்று முதல் தேர்தல் முடியும் வரை தனது மாவட்ட செயலாளர் என்ற அதிகாரப்பூர்வ பதவியை பயன்படுத்த போவதில்லை என்றும், மக்களோடு மக்களாக இருந்து சாதாரண தொண்டனாக தேர்தல் பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தலைவர் விஜயை முதலமைச்சர் ஆக்கும் வரை தாவேகா நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை மறந்து தீவிரமாக களம்பணி ஆற்ற வேண்டும் யார் அழைப்பு விடுத்துள்ளார். உங்களுக்கு திமுக அதிமுக எவ்வளவு கொடுக்குன்ற கியூரியாசிட்டி இருக்கு. எனக்கு என்ன கியூரியாசிட்டி இருக்கு தெரியுமா? அண்ணன் எவ்வளவு வாங்க போறாரு கியூரியாசிட்டி இருக்கு. இம்முறை இந்த மனிதனை நம்ப தவறிவிட்டால் இழப்பு அவருக்கு அல்ல, தமிழ்நாட்டிற்குத்தான். அவரை கூட்டணியில் இணைக்க நினைப்பவர்கள் பலர். ஆனால் அவர் இணைந்திருப்பதோ மக்களுடன் மட்டுமே. அனைவருக்குமான தலைவர் விஜய் ஒருவரே. எதுக்குடா இந்த மானங்கெட்ட வேலை? வெளிநாட்டில் இருந்து கொண்டு கரூர் வழக்கு தொடர்பாக அவதூறு பரப்பிய சவுக்கு சங்கருக்கு ட்விட்டரில் செருப்படி கொடுத்தது. ஒற்றை மனிதனுக்காக, தளபதிக்காக விசில் சின்னத்தில் வாக்களிக்க மலேசியா, சிங்கப்பூர், குவைத், கத்தார், சிட்னி, கலிபோர்னியா. கட்சிக்காக மண்டபத்தையே விற்ற விஜய். தாவேகா தலைவர் விஜய் தனக்கு சொந்தமாக வடபழனியில் இருந்த ஜேஎஸ் திருமண மண்டபத்தை விற்று அதன் மூலம் தாவேகா கட்சி பணிக்கான செலவுகளையே பார்த்து வருகிறார். உன்னை சுத்தி எவ்வளவு வன்மம் பிடிச்சவர்கள் இருக்காங்க பாரு அண்ணா. நீ மட்டும் அரசியலுக்கு வராம இருந்திருந்தா எவ்வளவு நடிகர்கள் வன்மத்தோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காது. அடுத்த 40 நாள் நீ பண்ண போற அரசியல் அடுத்த 50 வருஷத்துக்கு பேசணும். விட்றாதீங்க அண்ணா. நீ டிவிகே விஜய் ஜெயிக்கணும், நம்மளும் ஜெயிக்கணும். ஒருத்த அமைதியாக இருக்கான்னா அவன் பயப்படுறான் இல்ல, அவன் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கான சரியான நேரம் வரும் பொழுது ஒரு மூவுல ஆட்டத்தை முடிச்சிருவான். அதுக்கான ரிசல்ட் சீக்கிரம் தெரிய வரும். விஜயண்ணா மும்பையில் உள்ள அட்லி பிரியாவின் பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டார். வழக்கம் போல பத்திரிகையாளர்கள் விஜயண்ணா கிளம்பி விட்டார், விஜயண்ணா மும்பையில் இருக்கிறார், விஜயண்ணா மும்பையில் எதற்காக போயிருக்கிறார் என்று பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். ரஜினிகாந்த் பண்ண முடியாததை விஜய் பண்ணிட்டாரு. கமல் விட்டு கொடுத்ததையே விஜய் விட்டு கொடுக்க மாட்டாரு. கேப்டன் அடைய முடியாததை விஜய் அடைவார். விஜய் வில் கிரியேட் எ நியூ லெகேசி.
குடும்பத்துல உள்ளவங்க அரசியல் வேண்டாம், அது தனி மனித தாக்குதல் பண்ணுவாங்க, அவதூறு பரப்புவாங்கன்னு சொல்லியும் அதையெல்லாம் கடந்து குடும்பத்தையே மீறி அரசியலுக்கு வந்திருக்காருன்னா ஆத்மபூர்வமா இவரு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் என்ற நல்ல எண்ணத்துல வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்தால்தான் தனி மனித வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகளையே சந்திக்கிறாரு. கைவிடாதீர்கள் மக்களே இவரை. மக்களே, இதுதான் நம்ம டிவிகே டீம் யூடியூப் லைவ் பண்ற ஆல் ட்ரோல் ஷாட் ஆல் வீடியோ நம்ம டீம் தான். ஆனா ஷவுக்கு சங்கரும் நக்கீரனும் இத பார்த்து ஜனநாயகம் படம் இதுல இருந்து தான் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவர் உழைத்து சம்பாதிக்கிறார். அவர் உழைத்து பல கோடி சம்பாதித்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை தருகிறார். நீங்கள் கடைசியாக உழைத்தீர்கள், என்ன தொழில் செய்தீர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள், உங்கள் சொத்து பணத்தில் நீங்கள் எத்தனை கோடியை மக்களுக்கு தந்தீர்கள் என ப்ளூ சட்டை மாறன் கேள்வி. எப்படியாவது இந்த பெண்களுக்காக ஜெயிச்சிடுங்க அண்ணா. உங்களுடைய ஆட்சியாவது ஸ்கூல், காலேஜ், வேலைன்னு நிம்மதியா போயிட்டு வரட்டும். களம் இறங்கிய தாவேகா. சென்னை வில்லிவாக்கம் நாதமுனி திரையரங்க பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக 50ற்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. தங்கள் கண்முன்னே வாழ்விடம் சிதைந்ததைக் கண்டு கலங்கி நின்ற வியாபாரிகளையும் பொதுமக்களையும் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். படத்துல சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தா கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்க. சிபிஐ வச்சு பிரஷர் பண்ணா கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு லேட்டா தான் புரிஞ்சது அங்க இருந்தது ராவண மவன்டா. விஜயகாந்த் காலத்தை விட 3 மடங்கு அவதூறு. விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு அவதூறு பரப்பினார்களோ அதை விட 3 மடங்கு வேலை நடக்கிறது. பத்திரிகையாளர்களின் உருக்கமான பதிவு. அடிப்படை அறிவு இருக்கிறவர்களுக்கு சினிமா ஷூட்டிங் எப்படி நடக்கும், எங்க நடக்கும்னு தெரியும். தாவேகா மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியால் புரோக்கர்களை வைத்து இப்படி பேச வைக்கிறார்கள். இப்படிக்கு சிடிஆர் நிர்மல்குமார். சீமானை முடிச்சுவிட காரைக்குடியில் களத்தில் இறங்கிய தளபதி விஜயின் தம்பி. எப்பவும் போல இந்த தடவையும் சீமான் மண்ணை கவ்வ போவது உறுதி. தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. இன்னைக்கு நிலைமையில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய். அரசியலா இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, தளபதியை சுற்றித்தான் எல்லாமே. விஜய் அண்ணா படத்துக்கு போற காலம் போய் விஜய் அண்ணாவையே பார்க்கக்கூடிய காலம் வரப்போகுது. இந்த மனுஷன் கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல துணை முதலமைச்சர் பதவி, 80 இடங்கள் அதிகாரம் தரப்போறோம் சொல்லியும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தலைவன் தன்னை நம்புற மக்களுக்காக சிங்கம் மாதிரி கெத்தா நிற்கிறாரு. அந்த தைரியம் வேற யாருக்கும் வராது. மாரிதாஸ் சவுக்கு சங்கர் கைது. ஜனநாயகன் படத்தை கரூர் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி தவறான தகவல்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதாக சவுக்கு சங்கர் மற்றும் மாரிதாஸ் இவ்விருவரின் மேலும் சென்னை தேனம்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரை அளித்தது ஜனநாயக படக்குழு. தற்பொழுது இருவரும் தலைமறைவாக உள்ளதாக தகவல். தளபதி விஜயின் தொண்டர்களுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் மாஸ் காட்டிய பெரியவர். இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. புதுசா விஜய் வரட்டும் தம்பி. மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. விஜய் உகாதி வாழ்த்து. தெலுங்கு, கன்னடா சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் தாவேகா தலைவர் விஜய் உகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜய்னு சொன்ன உடனே எல்லாரும் வாய்ஸை ஓபன் பண்ணுவாங்க. ஆனா சொசைட்டி ப்ராப்ளம்னா சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. சீமான் பேசும்போது எல்லாம் வாயை மூடிட்டு இருப்பாங்க. பீப்பிள் இஷ்யூன்னு வந்தா 0 ரியாக்ஷன். இப்ப டிவிக்கே பேசினா தானே ஸ்பாட்லைட்டா? இது கோஇன்சிடென்ட்டா இல்ல டார்கெட்டா?
விஜயின் விருப்பத்தையை அவரின் கண்முன்னே செய்து காட்டிய தொண்டர்கள், தலைவனைப் போலவே அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும். விஜய் ஒருவர்தான். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கும் திமுகவை வீழ்த்துவதற்கும் விஜய் ஒருவரால் மட்டும்தான் முடியும். இப்படிக்கு எங்கள் தலைவன் செங்கோட்டையன். கூட்டணி தான் இல்லையே, தனியா தான் இருக்கான், உள்ள பூந்து அடிச்சிடலான் அப்படின்னு எதுவும் யோசிக்காதீங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா, இது தளபதியின் காலம். இஃப்தார் விருந்தில் விஜய். தாவேகா சார்பில் நடைபெறும் இஃப்தார் விழாவில் விஜய் நோன்பு திறப்பு. விஷயம் தெரியுமா, முஸ்லிம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்துவை இங்க நீ பார்க்க முடியாது. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களில் வாழ்க்கை முறையிலே மட்டும்தான் இருக்கும். முற்றுப்புள்ளி வைத்த விஜய், தாவேகா முதல் மாநாட்டிலே சொல்லிவிட்டேன், யாருக்காகவும் எதற்காகவும் எந்தவிதமான சமரசமும் இல்லை. கூட்டணி குறித்து யார் எந்த அவதூறு பரப்பினாலும் நம்பாதீர்கள். கூட்டணி குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தாவேகா தலைவர் விஜய். விஜய் உகாதி வாழ்த்து. தெலுங்கு கன்னடா சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் தாவேகா தலைவர் விஜய் உகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரம்ஜானுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிட்டார் தளபதி விஜய். அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரே தலைவன் தளபதி விஜய். தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. இஸ்லாமிய நண்பர்களுடன் சேர்ந்து ரம்ஜான் விழாவில் கலந்து கொண்டார் விஜய். அனைத்து தமிழக மக்களுக்குமான ஒரே தலைவர் தளபதி விஜய். விஜய் பாடல்களுக்கு தடை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் விஜய் பாடல்களையே ஆண்டு விழா மற்றும் இதர விழாக்களில் ஒலிக்க அனைத்து பள்ளி நிர்வாகத்திற்கும் கட்டுப்பாடு. பள்ளி கலை நிகழ்ச்சிகளில் அரசியல் தலையீட்டையை தவிர்த்து ஒரு பொதுவான சூழலை உருவாக்க பள்ளி நிர்வாகிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளதாக தெரிகிறது. சிக்னலில் காத்திருந்த விஜயை தற்செயலாக பார்த்த குடும்பம். தளபதி விஜயை பார்த்ததும் எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே சென்னை என்பது டிஎம்கேவில் அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லப்பட்டது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்த நேருக்கு நேர் சவால் விட்டு ஜெயிக்க போகும் ஒரே சக்தி நம்ம தாவேகா மட்டுமே. விரைவில் தமிழ்நாடே நம் தளபதி கையில். தூத்துக்குடி சம்பவத்தையை திசை திருப்ப முயற்சி. தூத்துக்குடி சம்பவத்தில் இருந்து மக்களின் கவனத்தை திருப்புவதற்காகவே கடந்த 5 நாட்களாக நான் ரஜினிகாந்தை பற்றி பேசிய விஷயத்தையை விவாதமாக மாற்றி வருகின்றன. இப்படிக்கு ஆதவ் அர்ஜுனா. மக்கள் வெள்ளத்தில் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்த திமுக பொதுக்கூட்ட பேச்சாளர்கள். இந்நேரம் லேகியம் வித்திருந்தால் கூட உன்னை 4 பேர் நின்னு பார்த்திருப்பான். இந்த முறை விஜயை நாம் தவறவிட்டால் இழப்பு விஜய்க்கு அல்ல, தமிழ்நாட்டிற்குத்தான். நீங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாமே. எதிர்வரும் தேர்தலில் மொத்த வாக்காளர்களில் 5.67 கோடி பேர் இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்கள் 40 வயதிற்கு உட்பட்ட பெண்களாக இருக்கிறார்கள். இதனால் வரும் தேர்தலில் கூட்டணி கணக்குகள் பலிக்காது. விஜய் அவர்களே கிங் மேக்கராக திகழ்கிறார். இஸ்லாமிய நண்பர்களுடன் சேர்ந்து ரம்ஜான் விழாவில் கலந்து கொண்டார் விஜய். அனைத்து தமிழக மக்களுக்குமான ஒரே தலைவர் தளபதி விஜய். ரம்ஜானுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிட்டார் தளபதி விஜய். அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரே தலைவன் தளபதி விஜய். தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. காருக்குள்ளே விஜய் இருக்காருன்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தையின் முகத்தில் வரும் சந்தோஷத்தை பாருங்க. ஸ்டாலின் சீமான் மைண்ட் வாய்ஸ். நாங்க போகும்போது எங்களுக்கு இது மாதிரி கை காட்டுங்க. தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. ஒரே நாளில் திமுகவுக்கு சங்கு ஊதிடுவாங்க போலயே இந்த பசங்க. ஸ்டாலின் மைண்ட் வாய்ஸ். எங்க இருந்துடா வரீங்க, என்னடா சோதனை இது?